செம்மையான கேரட் அல்வா தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் ரெடிங்க கேரட் அல்வா. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஸ்கூல் லீவ் விட்டுட்டு வீட்டில் இருக்கிறாங்க, ஸ்வீட்டு காரம் இந்த மாதிரி நம்மளே செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் கேரட் அல்வா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். கேரட் அல்வா செய்கிறதுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. நம்ம முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்கள்லாம் லீவில் இருக்கிறப்ப ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். அதுக்காக நம்ம சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு தாங்க நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம 2 கேரட்டு நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா அந்த நெய்யிலேயே நல்லா கேரட்டு வதங்கிடணுங்க. அப்போ தான் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் அல்வா நானே தாங்க ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். செம்மையாக வந்துருந்தது. இது நாள் வரைக்கும் நான் கேரட் அல்வா சாப்பிட்டதே இல்லை. அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இது ஃபஸ்ட் டைம் நானே பண்ணி நானே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மகிழ் குட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்கள்லாம் லீவ்லலாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸு ஸ்வீட்டாக ஏதாவது கேட்பாங்க. அதுக்கு நம்ம சிம்பிளானது நம்ம வீட்டிலையே 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க இந்த கேரட் அல்வா. நல்ல கேரட்டை நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 டம்ளர் பால் சேர்த்திக்கலாம். அது நல்லா வெந்து வரணுங்க. இந்த மாதிரி நல்லா பால் ஊற்றினங்காட்டில் நுர தள்ளிட்டு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா வேகணும். அப்போ தான் நல்லா சுருண்டு வந்தால் தான் அந்த அல்வா பதத்துக்கு நல்லா டேஸ்ட் அள்ளி கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே கேரட் அல்வா என்னை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவையாவது நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா இலங்கி வரும், இன்னும் நல்லா வெந்துடும். அந்த அல்வா பதத்துக்கு தாராளமாகவே வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா இதுக்கப்புறம் நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடலாம். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளற நம்ம அல்வா பதத்துக்கு வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த சர்க்கரைக்கு எதுக்கும் நல்ல இதாயிருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் நல்லா அப்படியே பெரட்டி விட்டுறணும். அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா, செம்மையாக இருந்தது. உண்மையாலுமே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டு பார்த்தங்காட்டில் கேரட் அல்வானா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு நானே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது நாங்கள் கேரட் அல்வா பண்ணிடுவோங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பை இது கூட சேர்த்திக்கலாம். நம்ம ஏலக்காய் நல்லா நுணுக்கி வச்சுருக்குறோம், அதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்தி விட்டு நல்லா ஒரு பெரட்டினோம்னா சூப்பரான கேரட் அல்வா ரெடிங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட சிம்பிளான ரெசிபி 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். டிஃப்ரெண்ட்டாக கேரட் அல்வா பண்ணி கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இங்கே பார்த்தீங்களா கேரட் அல்வா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பார்க்குறக்கே அப்படியே எச்சி ஊறுதுங்க. நீங்களும் கேரட் அல்வா செய்வது எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எப்படி இருக்கு மகி?